தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அரசு நியாய விலைக்கடை இடையாளர் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாக அவர்களின் உறவினர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். செல்ல புடிங்க விளையாடுதா அவங்க என்ன இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் கோவில் பாரதியார் 4ஆம் தெருவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் அமுத நியாய விலைக்கடை இயங்கி வருகிறது. இங்கு சங்கரன்கோவில் அருகே உள்ள அழகுநாச்சியார்புரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கடந்த 1.5 வருடமாக இடையாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நியாய விலைக்கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் பெண்களிடம் இடையாளர் பாலமுருகன் பல நாட்களாக சில்மிசம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் பாதிப்படைந்த பெண்கள் தங்களது உறவினரிடம் கூறியதால் இன்று கடை முன்பு திரண்ட உறவினர்கள் இடையாளர் பாலமுருகனிடம் சரமாரியாக கேள்வி கேட்டு பாலமுருகனை கடுமையாக தாக்கினர். இதனையடுத்து கடை விற்பனையாளர் சங்கரன் மேலதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். பிரச்சனை விஸ்வரூபம் இருப்பதை அறிந்த பாலமுருகன் அங்கிருந்து தப்பித்து ஓடியதாக கூறப்படுகிறது. நியாய விலைக்கடையில் பெண்களிடம் சில்மிசம் செய்த சம்பவத்தில் இடையாளர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.